என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். ஒரு மாலை பொழுது, மழை நின்ற பிறகு, காட்டுப் பாதையில் ஒருவர் நடந்து கொண்டிருந்தார். அப்போது, அங்கே, ஒரு வேதனை குரல். அவர் அந்த சத்தம் வந்த இடத்துக்குச் சென்று பார்த்தார். அங்கே, வெள்ளை நிறத்தில் பிரகாசித்த ஒரு குதிரை. அதற்கு பெரிய இறக்கைகள். ஆனால், அது காயமடைந்திருந்தது. அவர் யோசிக்கவில்லை. இறக்கையில் இருந்த அம்பை மெதுவாக எடுத்தார். அந்த குதிரையை தன் குடிசைக்கு கொண்டு சென்று, காட்டில் கிடைத்த மூலிகைகளை காயத்தில் கட்டி வைத்து, அதை கவனமாக பார்த்து கொண்டார். நாட்கள் கடந்தன. குதிரை மெதுவாக குணமடைந்தது. ஒரு நிலவொளி இரவு. அந்த குதிரை பேசத் தொடங்கியது அவனிடம். நான் சாதாரண குதிரை அல்ல. வானுலகில் வாழும் பறக்கும் குதிரை. நீ என் உயிரை காப்பாற்றினாய். உன்னுடைய நன்றியை நான் மறக்க மாட்டேன். அவர் சிரித்தார். நான் செய்தது என் கடமைதான் என்றார். அடுத்த நாள், கிராமத்தில் பெரும் மழை. ஆறு கரை புரண்டு ஓடியது. ஒரு சிறுவனை வெள்ளம் அடித்துச் சென்றது. மக்கள் அலறினர். யாராலும் அருகே செல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில், வானத்தில் இருந்து பெரிய வெள்ளை இறக்கைகள் விரிந்தன. அதே பறக்கும் குதிரை, அவனை தனது முதுகில் ஏற்றிக்கொண்டு வானத்தில் பறந்தது. காற்றை வென்று, அந்த சிறுவனை பாதுகாப்பாக காப்பாற்றினர். கிராம மக்கள் அதிசயித்தனர். சில நாட்களுக்கு பிறகு, அவனிடம் குதிரை சொன்னது, இப்போது நான் வானுலகிற்கு திரும்ப வேண்டும். ஆனால் உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன். அவன் சிறிது யோசித்தான். எனக்கு செல்வம் வேண்டாம். என் கிராமம் வளமாக இருக்க வேண்டும் என்றான். குதிரை மகிழ்ந்தது. அது வானத்தில் பறந்து, மேகங்களை அழைத்தது. அந்த ஆண்டிலிருந்து, அந்த கிராமத்தில் மழை சரியாக பெய்தது. வயல்கள் செழித்தன. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். பறக்கும் குதிரை மறைந்தாலும், அது செய்த நன்றியை மறக்கவில்லை. அவனும், தான் செய்த உதவியை பெருமை கொள்ளவில்லை. நீதி. நன்றி மறக்காதவன் உயர்வான். நல்ல செயல் ஒரு நாள் நன்மையாக திரும்பும். உதவியை எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். என் சொந்தங்களே, உங்களால் இந்த சேனல் வளர்ச்சி அடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.